ஏ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் என்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க போகிறேன்னா, எப்போ நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயம். நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்குமா அதுதான் விஷயம். எப்போ இருப்போம்? இன்னைக்கு நீ ப்ராஃபிட் எடுக்கிற, நாளைக்கு நீங்கள் லாஸ் ஆகிறீங்க, மறுபடியும் நாளைக்கு நீங்கள் லாஸ் ஆவீங்க, மறுபடியும் ப்ராஃபிட் எடுப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கிடையாது. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னா என்னன்னா, பை த எண்ட், பை த மந்த் யார் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறோம் அவங்கள ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். பை த மந்தில் நீங்கள் ஒரு ₹100 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் கூட, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே கூட்டி கழிச்சிட்டு இருக்கு. பை மந்தில் நீங்கள் ₹100 நீங்கள் எடுத்தால் கூட, நீங்கள் தான் 1000ல் 10 பேர். தெரியுமா உங்களுக்கு அந்த உண்மை? ஏன்னா 1000ல் 10 பேர் மட்டும்தான் மந்த்லி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதை நானும் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கான 2 ஸ்டாக் பார்க்கலாம். இன்னைக்கு நான் மொத்தம் 2 ஸ்டாக் சொல்ல போகிறேன். நேற்று உங்களுக்கு 2 ஸ்டாக் சொன்னேன். அண்ட் நேற்று சொன்ன 2 ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பிலோவாக பண்ணியிருக்கு. ஆனால் அப்கமிங் டேஸ் நாளைக்கோ நாளான்னைக்கோ இல்லை பிக்கப் ஆயிரும் டக்குனு அது. ஸோ நீங்கள் அதை வந்து இன்கேஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எக்ஸிட் பண்ணிக்காதீங்க. நம்ம இன்னைக்கான 2 ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னா, இந்தியா சிமெண்ட்ஸ். இந்த இந்தியா சிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 to 5 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நல்லா 430 வரைக்கும் ப்ரைஸ் தொட்டது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் அது 430 வரைக்கும் போகலாம். இல்லை 430 அபவ் தாண்டியும் போகும் நிச்சயமா. ஸோ இது ஒரு பேசிக்காக ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா ஏறி டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விங் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் தான் போகும் மேலே மேலே போகிறதுக்கு. இதுக்கு நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டேன். ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் சொல்ல மாட்டேன்னு மறுபடியும் நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு பண்ணுவீங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து அப்கமிங் டேஸில் கொஞ்சம் 5 to 15% தரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நானும் கொஞ்சம் நல்லா நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அடுத்து என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேமாக தான் இருக்கும். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ஸ். எஸ், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஸோ இது நான் உங்களுக்கு தரப்போகிற 2வது ஸ்டாக். இன்றைக்கி டேவோட 2வது ஸ்டாக். இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு பொட்டென்ஷியல் கேப்பபிள் இருக்கிற 5 to 15% வரைக்கும் அப் டு டச் பண்ணலாம். இந்த வீக்கில் சொல்கிறேன் நான் வந்து இந்த மந்த்து சொல்ல வரல. நான் தினமும் உங்களுக்கு வந்து என்றைக்குமே 2 ஸ்டாக்கு 1 ஸ்டாக் கொடுத்துட்டே இருப்பேன் டெய்லியும். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கினாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்துடும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நான் அதே போல் நான் எக்ஸலையும் நோட் பண்ணி வச்சுப்பேன் உங்களுக்கு நான். இது வரைக்கும் நான் என்ன ஸ்டாக் சொல்லியிருக்கேன்றது எல்லாத்தையும் நான் எக்ஸல் நோட் பண்ணி வச்சுப்பேன். இன்னைக்கு சொன்ன 2 ஸ்டாக் நான் நோட் பண்ணலை. நான் நோட் பண்ணிக்கிறேன் நான். சரிங்களா? ஆஃப்டர் த வீடியோ ஐ வில் நோட் இன் திஸ் எக்ஸல். ஓகே. ஸோ உங்களுக்கு நான் என்னைக்கு என்ட்ரி எடுத்த வரைக்கும் என்னைக்கு என்ட்ரி ரேட் கொடுத்துருக்கேன் சொல்லலாம். சொல்லப்போனால் நம்ம ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் சொன்னேன்னா பாரத் சொன்னேன்னா, பாரத் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 3% ஆல்மோஸ்ட் வந்து 3% வந்து வந்திருக்கு இன்னைக்கான இதில். நான் உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ போயிருக்குன்னா 3% கொடுத்துச்சு சொல்லப்போனால். நான் சொன்ன ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா 413ல சொன்னேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 428 அதாவது 3% கொடுத்துச்சு. ஸோ அதே போல் வந்து அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டாக் கொடுத்தேன்னா, நிப்பான் கொடுத்தேன். நிப்பான் வந்து நேற்று தான் கொடுத்தேன் நான். ஆனால் அது இன்னைக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கு. ஆனால் அப்கமிங் டேஸில் நிச்சயமாக பிக்கப் ஆயிரும். லைக் பாரத் மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னை நம்பி நீங்கள் ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி உங்களோட டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுங்க கைஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நான் இதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார்கிட்டையும் நான் வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கு நாலேஜ் இருக்கோ
அவங்க மட்டும் இருந்தா போதும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் நிச்சயமா உங்களுக்கு என்னோட இந்த இப்ப தான் ஸ்டார்ட் பண்றதுனால என்னால ப்ரூவ் பண்றதுக்கு டைம் ஆகும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் தேவைப்படும். ஏன்னா நான் சொல்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து 1 வீக்ல அது கெயின் ஆகும். மொமெண்டம் எடுக்கும் கரெக்ட்டா அது. ஸோ அதனால தான் எனக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் கண்டிப்பா உங்களுக்கு தினமும் ஸ்டாக் சொல்றேன் உங்களுக்கு. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நன்றி. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இத. தேங்க் யூ வெரி மச்.